வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்ஆர் சுரேஷ் அண்ணன் வந்து இந்த வருஷம் 25 மணிக்கூருக்கு மேலே புறாவை பறத்தி ஒரு நல்ல டைம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அண்ணனை சந்தித்து அவங்க புறா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். சுரேஷ் அண்ணன், இந்த வருஷம் எந்த பந்தயத்தில் எத்தனை மணிக்கூர் பறத்திருக்கீங்க? நம்ம இந்த வருஷம் வந்து எல்லா பந்தயமும் இங்கே உள்ள டோர்னமெண்ட்டு, கேரளா டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே நமக்கு டைம் தான். கேரளா திருவனந்தபுரம் பந்தயமும் இந்த இது ஸ்ரீஜித்ராயும் எம்பிஎஃப்ஐலையும் 17-10 டைமு. நம்ம முத்துகிருஷ்ணன் பந்தயத்தில் வந்து 17-13 டைமு. அதுக்கப்புறம் நம்ம காட்வின்னு வில்லுக்குறி, அதுக்கப்புறம் இந்த பிரபு ஒரு பந்தயம் நடத்துகிற அது இன்னொரு பந்தயம், அப்படி 4 பந்தயத்தில் வந்து 18-40 டைமு. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு பறவையில் வந்து நம்ம இவர் நாஞ்சில் அரசன், அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸு அந்த பந்தயம், இன்னும் ஏதோ ஒரு கூடால ஒரு பந்தயம் விட்டுருந்தேன். 3 பந்தயத்துலேயும் 18-20 டைமு. அப்புறம் கோட்டார் பந்தயத்தில் வந்து 25-57 டைமு. அது கூடால வந்து திருவனந்தபுரம் பந்தயம் பழைய எம்பிஎஃப்ஐ விட்டுருந்தேன். ஆனால் 2:38க்கு புறா போட்டேன். நைட்டு போட்டு புறா இறங்கலை. 2 மணிக்கூரில் இறங்கணும். அதில் எம்பிஎஃப்ஐ பறவை சான்ஸ் ஆகுச்சு. இதில் கோட்டார் மட்டும் டைம் ஆகுச்சு. 25-57 கோட்டார் பந்தயத்தில் நம்ம ரெக்கார்டிங் டைம் ஆயிருக்கு. ஆமாம். சரி. அது வெட்டு போட்டு புறா இறங்கி தான் டைமு. அதனால நமக்கு அந்த புறா இறங்குதான் டைம் ஆகிடுது. ஆமாம். எம்பிஎஃப்ஐ பறவையில் வந்து 2 மணிக்கூருக்குள்ளாடி இறங்கணும். நைட்டு நீங்கள் 2 மணிக்கே புறா திறந்துட்டீங்களா? 2:38க்கு வெட்டு போட்டுறேன். ஆனால் புறா அதுக்கப்புறம் புறா பார்த்து காலையில் வந்துருக்கு. சரி நம்ம நான் உங்களை நிறைய பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ நிறைய ட்ரைனிங் மெத்தடெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷம் நீங்கள் எப்பவும் செய்யறதை விட இந்த வருஷம் ஏதாவது ட்ரைனிங்கில் மாற்றங்கள் செஞ்சுருந்தீங்களா? கொஞ்சம் ட்ரைனிங் அதே ட்ரைனிங் தான். ஆனால் என்னென்னா இது 2023 இந்த புறா என்கிட்ட வந்து 20-35 டைம் வச்சு தந்துருந்து. அது செல்வினுக்கு அந்த பேரில் சொல்லியிருந்தேன் அந்த புறா. அதே போன வருஷம் நான் உடம்பு சரியில்லாமல் இருக்க நேரம் 19-12 தான் ஒரு டைமு. அது ஒரு 4 ஆமாம் ஒரு 4 பறவைக்கு அது டைம் வச்சு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கி அந்த புறா நைட்டு இறங்காது போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த புறா இந்த வருஷம் வந்து திரும்ப 1லேருந்து தான் திரும்ப பறத்தி கொண்டு வந்தது. திருத்தி தான் பறத்துனது. ஏற பிரச்சனை என்னென்னு சொன்னாக்கி நான் வந்து நான் இதில் உள்ள சொல்லியிருக்கேன். 9 பாதாம் பருப்பு அப்படி ரெஸ்ட்டில் அடக்கிற நேரம் 9-10 பாதாம் பருப்பு அது 18 மணிக்கூருக்கு மேலே பறந்த புறா அப்படி தான் கொடுப்பேன்னிட்டு. ஆனால் இந்த வருஷம் அந்த புறா என்ன பண்ணிச்சுன்னு சொன்னாக்கி நான் 7 பாதாம் பருப்பு தான் கொடுத்துட்டு இருந்தேன். கரலை ஒன்றும் கொடுக்க மாட்டேன். நைட்டு மட்டும். காலையில் வந்து கம்பமில் போட்டிருப்பேன். எப்பவுமே 22 தான் அடங்கும். ஊசி கம்பமில் தான் போடுவேன். அப்போ என்னென்னா இந்த வருஷம் வந்து என்னென்னு சொன்னாக்கி அந்த 14:30 மணிக்கூர் தான் அது பறந்து பந்தயத்தன்னைக்கு அந்த சுத்த விட்டு நம்ம விட நேரத்தில் அந்த புறா வந்து 18-40 டைம் வச்சு வச்சவரனா. ரெண்டாவது என்னென்னு சொன்னாக்கி அப்போமா நான் அந்த 7 பாதாம் பருப்பு 9 பாதாம் பருப்பு அப்படி ஒரு மினிமம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன். அது உடச்சி போட்டோம்னா அது திங்கும். அப்போ இப்போ என்னென்னு சொன்னாக்கி கடைசி அது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னாக்கி நான் உடச்சி போட நேரத்தில் தின்னுட்டே இருந்தேன். அப்போ நம்ம இது போதும் அப்படின்ட்டு இருக்க நேரம் எனக்கு தம்பி சொன்னால் ஆனால் இது எவ்வளோ திங்கும், அது திங்க தவிர போடு அப்படின்னா. அப்போ நான் உடச்சி போட நேரத்தில் அந்த புறா வந்து 14 பாதாம் பருப்பு பெரிய பாதாம் பருப்பு தான் தின்னு. அதாட்டு கொத்தி தின்ன பிறகு அதுக்கப்புறம் இது பண்ணிச்சு. அடுத்தது சுத்த விட்டு பந்தய விட நேரத்தில் தான் அந்த 25-57 டைம் வச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அது அடுத்த பறவைகள்லாம் விட நேரத்தில் அது வந்து அது நான் கொடுக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பு தான் 7 இல்லைனா 9 அந்த அளவு தான் தின்னுட்டு இருந்து. வேறு மற்றபடி இறையில் மாற்றம் ஒன்றுமே பண்ணல. உடவுடைய நேரத்தில் ஒரு 1.5 பாதாமும் கொஞ்சம் கம்பம்லாம் கொடுத்து விடுவேன். அவ்வளோதான். உடவுடைய நேரத்தில் 1.5 பாதாமும் கொஞ்சம் கம்பம்லாம் கொடுத்து விடுவேன். அப்போ இந்த 25 டைம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 14 பாதாம் பருப்பு அதாட்டு கொத்தி சாப்பிட்டு அது மற்றபடியே நான் அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ சாப்பிட்டுட்டு உடச்சி போட்டுருவேன். உடச்சி போட்டு அப்படி தான் அது சாப்பிட்டுட்டு இருந்து. சரி. அப்போ இந்த வருஷம் நம்ம ட்ரைனிங் மெத்தடெல்லாம் அது பழைய அதே மெத்தடு தான். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் என்னென்னாக்கி அந்த புறா போன வருஷம் நைட்டு போனதுனால அது எப்போ இறங்க வருவோம் உடனே வெட்டு போட்டு இறக்குவேன். அது அடுத்து ஒன்றுமே அது பண்ணலை. அதுக்கு எப்போ தோணுவோ வந்து இருக்கட்டினிக்கிட்டு உடனே புறா திறந்து விட்டுருவேன் இறங்கட்டினிக்கிட்டு. சரி. இந்த வருஷம் நம்ம முதல்ல ஒரு 18 மணிக்கு ஒரு டைம் வச்சுருந்தோம். 18-40. அன்னைக்கு கிளைமேட் எல்லாம் எப்படி இருந்தேண்ணே? அன்னைக்கு நல்ல வெயில். ஆமாம் வெயில்.
வெயில்னா நான் என்ன சொல்லணும்னா ப்ராய்க்கு வந்து நம்ம வந்து எந்த வெயில் மழை எதுக்குனாலும் ஒரே சாப்பாடு நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து 1.5 பாதாமல் கொஞ்சம் கம்மூல் கொடுக்கணும்னு சொன்னால் அதை அந்த ட்ரைனிங்கில் அப்படியே கொண்டு வரணும். நல்ல வெயில் அடிக்கும் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் கூடுதல் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்ம ப்ராய்க்கு நம்ம சாதா எப்பவும் கொடுக்கக்கூடிய அதே இறை கொடுத்தா போதும். தண்ணியெல்லாம் கொடுத்தா அதில் மாற்றம் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அது அந்த இதுலேயே பழவிடும். அப்போ நம்ம வந்து வெயில் கிளைமேட்டுக்கு தான் நம்ம இந்த தண்ணி எல்லாமே கொடுத்து இறையும் கொடுத்து விடாது. அது மழை கிளைமேட்டாக இருந்தாலும் அதே இறை கொடுத்தா போதும். அப்போ என்னன்னா ஒரு டைமில் நல்ல கிளைமேட்டு கிடைக்கும் ஒரு நேரத்தில் ப்ராப்பராக இருக்கும். அடுத்தது கடுமையான வெயிலாக இருக்கும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நல்ல கிளைமேட்டு கிடச்சில அப்போ ஒரு 1.5 பாதாம் கூட வந்து ஒரு 1/2 பாதாம் பருப்பு கொடுத்து 2 பாதாம் பருப்பு கொடுத்து கொஞ்சம் கம்மூல கொடுத்து விடுவோம். அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அன்னைக்கு வெயில் அடிச்சிடும். நல்ல வெயில் ஆகிட்டுனா இறை சமைக்காமல் இறை சம்மிடும். அப்போ இதே இறையை கொடுத்துட்டா இது நம்ம எண்ணெய்க்கும் கொடுக்கக்கூடிய அதே இறையை நார்மலாக எண்ணெய்க்கும் கொடுக்காத கொடுத்தோன்னு சொன்னாக்கி எந்த மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி அது பறக்கக்கூடிய டைம் அது கரெக்டாக பறந்துட்டு போகும். வெயிலுன்னு சொன்னாக்கி என்கிட்ட கேட்டாக்கி எனக்கு அப்புறம் வெயிலுன்னு சொன்னால் தான் கூடுதல் பறக்க ஆசைப்படும். நான் அந்த வெயில் நான் எப்பவும் பந்தயோட நேரத்தில் நினைப்பேன், மழை வந்துடக்கூடாது, நமக்கு வெயில் அடிக்கட்டு எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம பறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பறக்கிறது. ஏன்னா நம்ம ஏப்ரல் மேல நம்ம பறத்தை தொடங்கிடுவோம். முதல்ல ஒரு 15 மணிக்கு மேலெல்லாம் பிடிச்சிருக்கலான்னு இல்லை ஒரு 7-8 மணிக்கூர் தான் பறத்தும். ஆனால் கடுமையான வெயிலுக்கு அந்த புறா உள்ளே போய் பறந்துட்டுனாக்கி 7-8 மணிக்கூர்னால் நம்ம இப்போ ஆனால் கண்டிப்பாட்டுக்கு ஒரு 7 மணிக்காவது புறா விடுவேன். காலைல விட்டு தான் ஒரு 8-9 மணிக்கூர் அந்த வெயிலில் பறக்கணும். கண்டிப்பாட்டு வந்து என்னாக்கி புறா ஒரு 9 மணிலேருந்து ஒரு 3 மணி வரை கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு பறக்கணும். அது எப்போ விட்டோம்னாலும் நம்ம அந்த 9 மணிலேருந்து 3 மணி வரை அந்த புறா வெயிலுக்கு பறந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த வெயிலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அது டைம் வரைக்கும் முன்னாடி நம்ம பறந்தது. அப்புறம் டைம் வந்தப்புறம் அந்த வெயில் அது எதிர்பார்க்காது. நம்ம எந்த வெயிலுக்கெல்லாம் பறந்தது தானே அது ஈஸியாக பறக்கும். ஆனால் அந்த நம்ம அந்த பறத்த உடனே 7-8 மணிக்கு ஒரு பறத்த நேரம் இந்த பாதாம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். சாதா இதில் தான் நம்ம விடாது, கொஞ்சம் தண்ணியை கொடுத்து விடுவோம். டைம் வந்த பிறகு தான் நம்ம இப்போ ஒரு 13 மணிக்கு ஒரு 14 மணிக்கு ஒரு பறந்த பிறகு தான் இறை கூடுதல் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த இதில் அது பறந்துட்டு இறங்கும். சாதா இறையிலே ஒரு பறத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங். ஆமாம் நம்ம ஒரு 7-8 மணிக்கு ஒரு பறந்த வரணும். ஒரு 15 கரலை தான் எனக்கு தெரிஞ்சு 15 இல்லைனா 20 கரலை தான். அதை நான் உடச்சி தான் போடுவேன். அது எண்ணி தான் கரலையை எண்ணி தான் போடுவேன். அது சொந்தமாக எடுத்து. ஆமாம் அது எண்ணி 20 கரலை உடச்சி போட்டேன்னு சொன்னால் அது திங்கும். சில இது வந்து ஒரு 10 கரலையே திங்கும் தின்னுட்டு அது சும்மா நிற்கும். அதுக்கப்புறம் 10 கரலை அதில் வேஸ்ட்டாக தான் கிடக்கும். அது ஒரு பிடிச்சி கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அது அதுக்கு தேவைக்கு தின்னுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். கடலைன்னு சொல்லுறது ரொம்ப அதிகம் கொடுக்கறதுன்னு கிடையாது. ஒரு 15 ஆமாம் 6-7 பாதாம் தான். பறவை தொடங்கியாச்சுன்னு சொன்னாக்கி அதுக்கப்புறம் ஃபுல் பாதாம் தான், கடலையை கொடுக்க மாட்டேன். கடலை கொடுக்குது. ஆமாம் பழைய இது தான், அந்த கடலை கொடுக்கவே மாட்டேன். இது முதல்ல நம்ம 5-6 மணிக்கு ஒரு பறந்து வர நேரத்தில் நம்ம உடம்புல பிடிச்சிடக்கூடாது, இந்த வெயிலுக்கெல்லாம் பறக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு 20 கடலையை போடாது. அதை கொத்தி தின்னு வரணும். மற்றபடி ஃபுல்லாட்டே பாதாமில் தான் பறத்து. கையறன்னு வர சமயத்தில் பாதாம் தான், வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். பாதாமும் ஒவ்வொரு பறக்கிறத பொறுத்து ஒரு 15 மணிக்கு ஒரு பறக்கணும்னு சொன்னாக்கி அது ஒரு 5 பாதாம் பருப்பு 6 பாதாம் பருப்பு அப்படி தான் கொடுக்காது. அது திங்கிறது நம்ம உடச்சி போட வேண்டிய நேரத்தில் திங்கும். அது அவ்வளோதான். அதுக்கு மற்றபடி பிடிச்சி கொடுக்க மாட்டேன் அதுக்கு. சரி சரி. இப்போ நம்ம இந்த 25 மணிக்கு ஒரு பறத்துனீங்களா? ஆமாம். அன்னைக்கு கிளைமேட் எப்படி இருந்தது? அன்னைக்கு பகலில் கொஞ்சம் வெயில் இருந்து மற்றபடி ஒரு 5 மணிலேருந்தே மழை தூத்தல் தான். ஆமாம் ஃபுல்லாக மழை தூத்தல். ஆனால் எனக்கு அப்புறம் மலைக்கு பறக்காது. இந்த புறா அன்னைக்கு வந்து அவ்வளோ தூத்தல்லே அது பறந்து 5 மணிலேருந்து விடிய காலம் அந்த புறா இறங்குறது வரை மழை தூத்திகிட்டே தான் இருந்து. அப்போ நமக்கு 18 மணிக்கு ஒரு பறந்த அன்னைக்கு ஃபுல் வெயில். 18-40. ஆமாம் 18-40 பறந்த அன்னைக்கு கடுமையான வெயில். இந்த இது வந்து நல்ல கிளைமேட்டு தான். ஒரு நாள் பறந்துருக்கு, மலைக்கும் பறந்துருக்கு. ஆமாம் மலைக்கு நம்ம புறா கண்டிப்பாக ஏன் புறா வந்து பறக்காது. இந்த புறா வந்து அன்னைக்கு அது பறந்துட்டு இருந்து ஒரு இடத்துக்கும் போகல. அது 11 மணிக்கு கரண்ட்டு போன பிறகு ஜென்ரேட்டர் நம்ம ஆன் பண்ணி விட்டு 2வது ஜென்ரேட்டர் ஐயமான பிறகு திரும்ப அந்த புறா வந்து நமக்கு வந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்க புறா காணிச்சு விடுக்கணும். அப்போ கரண்ட் இல்லாத இருந்து மழை தூத்திட்டு தான் இருக்குது. அப்போமா புறா 20 நிமிஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு மேலே வந்துட்டு தான் இருந்து. கரண்ட் இல்லாமலே புறா காணிச்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்படி தான் ராத்திரிலாம் 1:30 மணிக்கு போய் ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லை அப்போ நமக்கு 1/2 மணிக்கு ஒரு டைம் அதுக்குள்ளால எல்லாம் இது பண்ணி தரணும் கொடுக்கணும். ஹைட்டு தாந்து வந்து அப்போ புறா காணிச்சு கொடுத்துட்டு இருந்து நான் அப்புறம் 2 போய் ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு வந்தது. 1:30 மணிக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்து 2வது எல்லாம் இது பண்ணி கொடுத்தேன். அப்போமா
அந்த 2:38 ப்ரா போடக்கூடிய நேரத்தில் 2 மணிக்கு தர லைட்டு எல்லாமே போட்டு கொடுத்தேன். அந்த பல்பு போடுவோம்ல, அதையும் போட்டு கொடுத்துட்டேன். 20 மணிக்கு ஒரு பறந்தாச்சில் போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது பறந்துட்டு இருந்தேன். அப்புறம் வெட்டு திறந்து விட்டேன். ஒரு 2:35 நல்ல மழை பெல்லமாக அடிச்சு வரணும். வெட்டு அந்த ப்ரா திறந்து விட்டேன். சரி இறங்கினா இறங்கட்டு அப்படின்ட்டு. ஆனால் அது ப்ரா பார்த்து தான் பறந்து ஃபுல்லாக ப்ரா பார்த்து தான் நமக்கு அந்த டைம் வச்சு. ஆமாம் ஆமாம். சரி சரி. அப்போ அந்த ட்ரைனிங் மெத்தட் இதே மாதிரி தான் கொடுத்துருங்க? பழையது போல் தான் கொடுத்தது. சரி. இந்த ப்ரா நம்ம இந்த வருஷம் பறந்துருக்கீங்க இல்லைண்ணே? ஆமாம். இதில் என்ன மாதிரி புதுசாக நம்ம ஒரு வருஷமும் இந்த ப்ரா பறத்தில் புது படிப்பினைகள் போல தான் இருக்கும். இந்த வருஷம் நம்ம பறத்தும் போது எந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள், எந்த மாதிரிப்பட்ட நன்மைகள் இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு? முன்னாடி நம்ம ப்ரா பறத்தக்கூடிய நேரத்தில் ஒரு டைம் வந்து வரணும், டைம் அடிச்சுட்டு வரணும் ப்ரா போடுவோம். இப்போ அப்படி போட முடியாது. ஏன்னு சொன்னாக்கி இப்போ நான் வந்து பெரிய ப்ராவளப்பு ஒன்று அப்படி கிடையாதுண்ணா. நீங்கள் அப்படி சொல்லோட இல்லை கிடையாது. ஏன்னு சொன்னாக்கி இப்போ சின்ன பையன் மாதிரி இப்போ போன வருஷம் எடுத்துக்கிட்டேன்னாக்கி நான் 19-12 டைம் வைக்க ஒரு நேரத்தில் நம்ம இது பள்ளிவேளையில் இருந்து இந்த நம்ம பள்ளிவேளை வாத்தியார்வேளை அந்த சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ புதுசாக கூட வச்ச பையன் வரும். அவ்வளோருமே வந்து 24 மணிக்கு வழியில் டைம் வச்சானுவேன். நிறைய பேர் வச்சாவே நிறைய பந்தயம் கேன்சல் ஆகிச்சு. விடிஞ்ச பிறகு 7 மணிக்கு பரவாயில்லாம் 25 மணிக்கு ஒரு தாண்டின பரவாயில்லாம் கேன்சல் ஆகிருக்கு. அப்போ அந்த மெத்தட் அந்த பையன் மாதிரி போகிறவுடைய மெத்தட் நம்ம வந்து ஒரு டைம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ரா போட்டு இறக்குவோம். நமக்கு தான் ஃபஸ்ட்டு இனி நம்ம யாரும் அடிச்சுக்கிட மாட்டாவானி. ஆனால் இப்போ அப்படி போட முடியாது. இப்போ என்ன எல்லார்ட்டையுமே நல்ல ப்ரா இருக்குது. சின்ன பையன் மாதிரிலாம் நல்ல ஸ்பீடாக ப்ரா பறத்தி வரக்கூடிய நேரம். அப்போ அதுக்கு தகுந்தவர் நம்மளும் மாறி போய்க்கிறணும் அப்படின்ட்டு இப்போ என்னன்னாக்கி அந்த ப்ரா வந்து நல்லா முடியாத அளவுக்கு வர அதை பறத்தி தான் இறக்குது. இன்னொன்று என்னென்னு சொன்னாக்கி நம்ம சாதா வந்து விடியாவில் 5:40 இவ்வளோ ப்ரா இறக்கிடுவேன். பைரி வந்து பிடிச்சிட்டு போயிடானிட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. விடிஞ்சு அது பறக்கணும். பறந்தால் தான் இப்போ இந்த இதில் வந்து நிற்க முடியும். இந்த இதில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இந்த ப்ரா பறத்தக்கூடிய இதில் நிற்கணும்னு சொன்னாக்கி நம்ம அந்த 5:40 ப்ரா போட்டு இறக்கி அந்த விடிய காலம் பயிரி கொண்டு போயிடக்கூடாது ப்ராய் அப்படின்னு நம்ம இறக்கணும்னு சொன்னாக்கி இனி கதை நடக்காது. ஏன்னாக்கி சின்ன பையன் மாதிரி வளர்ந்து வரக்கூடிய பையன் மாதிரி ப்ரா பறத்த இப்போ புதுசாக பழம் இருக்குது எல்லாமே. அது இது இப்போ தொடக்கம். இப்போ இனி ஒரு 4-5 வருஷம் ஆகும் நேரத்தில் அவங்களுக்கு அந்த ப்ராயில் உள்ள கஷ்டம் தெரிஞ்சிடும். தெரியக்கூடிய நேரத்தில் வந்து நான் சொன்ன போல் 5:40 ப்ரா போடலாம். 2 ப்ராயை பயிர் எடுத்துன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு இப்படியே கூடக்கூடாது ப்ரா போடணும் அப்படின்னு இறக்கிடுவாங்க. புது பையன் மாதிரி அதை யோசிக்க மாட்டான். தளிமனுக்கு நம்ம ப்ரா எவ்வளோ நேரம் பறக்கு பார்ப்போம். ஆமாம் முடிஞ்ச அளவு பார்ப்போன்னு அவங்க டேன்லேயே பார்ப்போம் அவ. அப்போ நமக்கும் அதுக்கு போல் நம்மளும் அந்த டேன்லேயே நம்ம விடிஞ்சு அது போனோம் அப்படின்ட்டு நம்ம விட்டால் தான் இனி உள்ள இதில் வந்து ஜென்ரேஷனில் ப்ரா பறத்த முடியும். ஃபீல்டில் நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாது. ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீல்ல சின்ன பையன் மாதிரி எப்படி எல்லாம் ப்ரா பறத்திட்டு வேண்டிட்டு. இப்போ நம்ம வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ரோமர் ராஜா அண்ணனுக்கு பையன் போன வருஷமும் அவன் வந்து 24 மணிக்கு ஒரு கொல்லியில் ப்ரா பறத்தினான். இந்த வருஷமும் பறத்திருக்கான். சான்ஸாக இருக்குது. ஆமாம். இன்னொரு கூட அதே போல் பக்கத்தில் அதே போல் அவருக்கு குடும்பம் தான். ராஜண்ணனுக்கு குடும்பம் தான். அவருக்கும் அதே போல் தான் ப்ரா பறந்தது. அப்படி நிறைய பேர் பறத்திருக்காவ. அப்போ நம்ம அந்த இதுக்கு கணக்காகி தான் போகணுமே தவிர மற்றபடி அவைய பறத்துனா நம்ம இனி இப்போ அதுக்கு கீழே நம்ம வயசாகியாச்சு நம்ம ஒதுங்கணும் அப்படியே நினைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம பிராய்கிட்ட திறமை இருக்குது. அவைய பிராட்ட அவங்க இப்போ புதுசாட்டு வச்சு இது ராஜண்ணனுக்கு காலத்துலேயே ப்ரா இருக்குது. உழப்பு ப்ரா எல்லாம் இருக்குது. நல்ல பறத்தின ஆட்கள் தான். ரோமர் வைக்க முன்னாடியே ப்ரா பறத்தின ஆட்கள் தான். அப்போ என்னென்னா நம்ம அதுக்கு தகுந்தவர் போகணும். சின்ன பையன் மாதிரி ப்ரா பறத்தானுன்னாக்கா அதுக்கு தகுந்தவர் நம்ம போகணும். அவன் புதுசாக நமக்கு முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கக்கூடாது. பேர் நவிய கூடாது. நம்மளும் மாறி போயிட்டே இருக்கணும். நம்ம ப்ராயை வந்து ட்ரெயின் பண்ண கூடிய நேரத்தில் அதுக்கு தகுந்தவரை ட்ரெயின் பண்ணி கொண்டு போனோம். ஆமாம். பறந்து வந்துட்டு தான் இருக்குது. எல்லார்ட்டையுமே நல்ல ப்ரா இருக்குது. இப்போ நான் மட்டும் நல்ல ப்ரா வச்சுருக்கேன், வேற ஆகிட்டே நல்ல ப்ரா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ பந்தயோட நம்ம இப்போ வந்து குறைஞ்சது நம்ம இடத்துலையே வந்து 225-30 பேர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளால பந்தயம் விடும். ஆமாம். 225 கூடு சேர்ந்துருக்குன்னு சொன்னாக்கி 225-250 வரைக்குமே நல்ல பந்தயம் பறக்கக்கூடிய ப்ரா இருக்கிறதுனால தானே பந்தயம் கட்டாவ. அதனால எல்லாரும் யார் இப்போ அவன்கிட்ட ப்ரா பறக்காது இவன்கிட்ட பறக்காது நம்ம வீட்டில் இருந்துக்கலான்னு சொன்னாக்கி நடக்காது. கண்டிப்பாக ப்ரா பறக்கும் எல்லார்ட்டையும். ஆனால் என்னென்னு சொன்னாக்கி அவன் நல்ல ப்ரா பறத்தி வச்சுருப்பான். அவனுக்கு கெட்ட நேரத்துக்கு அன்னைக்கு வந்து பயிரி பிடிச்சிட்டு போயிடும் பறந்த ப்ராயை. அந்த வருஷம் அவனுக்கு பந்தயம் டைம் விட முடியாது. டைம் இருக்காது. அப்போ அவன் மனசு நினைப்பான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நீ சில பையன் மாதிரி என்ன நினைப்பான்,
கொண்டு போய் நம்ம எது கஷ்டப்பட்டு இப்படி ப்ராப்பர்த்தணும், அப்போ நம்ம பிராய வளர்க்காண்டா அப்படின்னு சிலவனுக்கு அது கஷ்டப்பட்டவனுக்கு அந்த மனசில் ஒரு வெறுப்பு வந்துடும். நம்ம கண்டிப்பாக வரும். ஆனால் அடுத்த வருஷம் அவன் வந்து திரும்ப நினைப்பான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம யாருமே வந்து இது சின்ன கூடு இங்கே ப்ராப்பராக்காது, அங்கே அது பெரிய கூடு அங்கே தான் ப்ராப்பராக்கும் அப்படி இல்லை. சின்ன கூடு பெரிய கூடு எல்லா கூட்லேயும் நல்ல தான் இருக்குது. எல்லாரும் ஒரே ட்ரைனிங் தான் பண்ணோம். கஷ்டப்பட்டு யார் பிறந்தமோ அன்னைக்கு அவனுக்கு லக்கு. ஆமாம் ஆகாது. இன்னொன்று நினைச்சனாக்கி அவனுக்கு அன்னைக்கு மழை இல்லாமல் இருக்கணும், நல்ல ஒரு கிளைமேட் கிடைக்கணும், ரக்கம் அடுப்பு நீர் கட்டி மிஸ்டேக் எதுவுமே வராமல் இருந்தால் அவனை ஒரு நல்ல டைம் வைப்பான். ஆமாம் வைக்கலாம், யாருனாலும் வைக்கலாம், கஷ்டப்பட்டாக்கி வைக்கலாம். அது யாருமே நம்ம வந்து நம்ம தான் பெரிய ஆள் அப்படி பேசவே விடாது. இன்னைக்கு இந்த இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இந்த பையன் மாதிரி ப்ராப்பர்த்தினால தான் நம்மளும் ஒரு ட்ரைனிங்கை கொஞ்சம் மாற்றினது. இல்லைனாக்கி நம்ம அதை மாற்ற மாட்டோம், பழைய இதிலே இருப்போம். இப்போ எல்லா இடமும் நீங்கள் பாருங்கள், கோயம்புத்தூரை பாருங்கள், பாலக்காடு, திருவனந்தபுரம் எல்லா இடத்துலையுமே வந்து நார்வேலில் முன்னாடி வந்து முதல்ல திருவனந்தபுரத்தில் தான் 13 மணிக்கூருக்கு வெளியில் பறத்துனது. அதுக்கப்புறம் நார்வேலில் பறத்துனாவ. அடுத்தது கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் வருஷமாட்டு அவையே தான் எப்பவும் ஃபஸ்ட் அடிச்சுட்டு இருந்தாவ பந்தயம் விட்டு. கண்டிப்பாட்டு 18 மணிக்கூர் 20 மணிக்கூர் வெளியிலலாம் அவைய முதல்ல டைம் எல்லாம் வைக்க தான் செய்தாவ. இன்றைக்கி எல்லாருக்கும் ஈக்குவலாக நார்வேலில் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாட்டு நார்வேலில் உள்ள டைமை யாருமே பிடிக்க முடியாத அளவுக்கு பறத்தை தான் செய்தாவ. இன்னும் இப்போ என்ன கோயம்புத்தூரில் என்ன இப்போ அடுத்த ஒரு டைம் 25:47 பறத்தை தானே செய்திருக்காவ. எல்லா டைமே பாலக்காட்டில் வந்து நான் 36 மணிக்கூர் 31 மணிக்கூர் என்ன எல்லாமே சொல்லி இது பண்ணாவ. அப்போ அதெல்லாம் எல்லாத்தையுமே நல்ல இருக்குது. கஷ்டப்பட்டால் பறத்துலாம் எவ்வளோ முயற்சி பண்ணாமல் அது ஆமாம் பறத்துலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ இந்த பந்தயங்கள் நம்ம நிறைய நடத்துகிறாங்க. ஆமாம், உங்கள் அனுபவத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பந்தயங்களில் செஞ்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்கள் கருத்து என்னதான் இருக்குண்ணே? இப்போ நான் செல்வி நினைவுனாகி இப்போ நம்ம இதுலேயே வந்து நம்ம நார்வேலேயே வந்து 9-10 கிளப்பில் பந்தயம் நடத்தாவணினாகி இப்போ எல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒரு டேட்டில் ஒரு பந்தயம் தான் நம்ம விடுவோம் ஒரு கூட்டில். இப்போ 3 பந்தயமும் விடாவ 4 பந்தயமும் விடாவ. ஆனால் என்னென்ன இன்னொன்று நினச்சனாகி அப்போது பந்தயம் விட நேரத்தில் வந்து அந்த கூட்டுக்காரர்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் நிற்பாங்க. இப்போ எனக்கு நான் பந்தயம் விட்டுருக்கேன்னு சொன்னாக்கி எனக்கு பார்க்கணிட்டு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இப்போ சப்போஸ் என்னென்னு சொன்னாக்கி எனக்கு வரல டைமுக்கு, நம்ம இப்போ ஒரு சாயங்காலம் 6:50 ஆகியாச்சு. அப்போ 6:50லேருந்து நமக்கு 7:20க்குள்ளால இப்போ அரை மணிக்கூர் டைம் தந்துருக்கு. 6:50 காணிச்சு கொடுத்தோன்னு சொன்னாக்கி அடுத்தது 7:10 பிறகு தான் டைம் இப்போ 7:30 வரை 7:30 காணிச்சு தானிட்டு. அப்போ இந்த 6:50க்கு இந்த போயிருக்குன்னு சொன்னாக்கி ரெண்டாவது அந்த டைமுக்கு வராமல் இருக்கும். அப்போ வராமல் இருக்க வேண்டிய இந்த 3 அம்பையர் இருப்பான். நமக்கு சைடு நம்ம பக்கத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு 10 பேர் நிற்பான். நிற்க ஒரு நேரத்தில் இந்த வரவே செய்திருக்காது. அண்ணா பூ பாத்தியாளா அம்மா. அப்போ இந்த 3 அம்பையர் மாதிரி பார்த்துருக்க மாட்டான். ஆனால் எல்லாருமே சேர்ந்து சத்தம் போட அப்படின்னு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னன்னாக்கி இந்த எல்லா கூட்டுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக போனோம், காலைல போங்க, சாயங்காலம் போங்க, நைட்டு போங்க, 6:30 மணிலேருந்து ஒரு 8 மணி நேரம் நில்லுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னாக்கி 2007 வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து நான் 19:01 டைம் வச்சுருந்தேன் ஜார்க்கண்ட் பந்தயத்தில் ரிங் பந்தயத்துக்கு. அந்த டைம் வந்து எனக்கு அடி வாங்குச்சு. 19:05 டைம் ஆகுச்சு. அப்போ வந்து என்னங்கன்னா அது ஜூன் மாதம் பறவைங்க. அந்த டைமில் யாருமே பறத்த முடியாது அப்படி ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அதுக்கு பிறகு தான் நான் வந்து எல்லா கூட்டுக்கும் போனது. குறிப்பாட்டு 2008 உங்கள் வீட்டுக்கே நான் வந்தேன். உங்கள் வீட்டுக்குன்னு இல்லை, நான் எல்லாருக்கும் வீட்டுக்குமே ராஜசனனுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன், ராஜண்ணனுக்கு வீட்டுக்கு எல்லா கூட்டுக்கும் நான் போயிருக்கேன் பந்தயத்துக்கு. நான் போய் எப்படி விடாவ இது பார்க்கணுன்ட்டு நம்ம சுரேசனை இந்த சோழர்கள் சுரேசனன் கேட்டு போயிருக்கேன், செல்ராயணன் கேட்டு எல்லாருக்கும் வீட்டுக்குமே நான் போயிருக்கேன். அந்த 2008 அந்த டைமு அடி வாங்கினதுனால எல்லாருக்கும் வீட்டுக்கும் போனோன்னே அப்படி போக நேரத்தில் அதே போல் உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வந்து காலைல 5:50க்கு உன் வீட்டிலே வந்து நின்று பார்த்துருக்கேன். விடக்கு முன்னாடி நீ காலைல 6 மணிக்கு விட்றியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். அப்புறம் சாயங்காலம் வந்து அன்னைக்கும் நான் வந்து வச்ச டைம் வந்து 15:47 பகவத்தண்ணனுக்கு பந்தயத்துக்கு வர நேரம். உங்கள் வந்து அன்னைக்கு 6:50க்கு ஒரு 7-8 கூடால மேலே போச்சு. நம்ம 7 மணிக்கு கோபி தான் அம்பேர் இருந்தேன். 7 மணிக்கு டைம் வச்சான். 7:20க்கு 15 நிமிஷம் 7:15க்கு வரணும் நீ. ஆனால் இது 7:15க்கு வரல. அப்போ அவன் என்கிட்ட கேட்டான், கோபி கேட்டான், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட கொடுப்பானிட்டு. நீ கொடு ஒன்றா இல்லை பறக்கக்கூடிய தானே அப்படி சொல்லியிருந்து. ஆனால் அதுக்கும் வரல. திரும்ப அன்னைக்கு அந்த நான் வராமல் இருந்தால் கண்டிப்பாட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த கூட்டத்திலே தான் நிற்கும் அப்படிங்கிற நேரம் 10 வர நேரத்தில் அதில் நிற்கும். அப்போ அவனை என்ன இப்போ அம்பேர் கோபியும் அதில் தான் நிற்கும். அந்த 10 சேர்ந்தே நிற்கணும். இந்த அதுலேருந்து பிரிஞ்சு போச்சுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது. அப்போ வந்து அவனை அதை பார்த்துட்டு இருப்போம். அப்போ நாங்கள் இப்போ வந்ததுனால நாங்கள் என்ன சொல்லுவோம், அவன் கோபியும் அதை யோசிப்போம். அப்போ வந்து இந்த 10 கூட்டத்தில் நிற்கணுங்கன்னா உன் தனியாக பிரித்து காணி
கண்டிப்பாக அன்னைக்கு கோபி கேட்டது உண்மை. அந்த ப்ரா பிரித்து காணிங்க நேரம் நீங்கள் காணிச்சது கொடுக்கல, பந்தயம் கேன்சல். திரும்ப அந்த கூட்டத்துலேருந்து தான் ப்ரா வந்தது அதுலேருந்து வந்து நான் அன்னைக்கு 15:47 தான் டைம் வச்சுருந்தேன். உங்கள் ப்ரா இருந்தது எத்தனை மணிக்கு? ராத்திரி 10:30 பிறகு நீங்கள் வெட்டு போட்டு இறக்குனீங்க. அது நான் ப்ரா நமக்கு டைம் முடிஞ்சு நான் கேன்சல் ஆகிட்டு நான் வந்தாச்சு. திரும்ப ராபின்சனும் கோட்டார் ராபினும் தலாரிலேருந்து 2 நாள் உங்கள் வீட்டில் இருந்து அந்த ப்ரா இறங்குது வரை இருந்து பார்த்துட்டு வந்தாவ. அப்போ நான் வராமல் இருந்தேன்னு சொன்னாய் உனக்கு தானே ஃபஸ்ட்டு. ஆமாம். அப்போ நம்ம நிற்க நேரத்தில் கும்பலில் நிற்கக்கூடிய ப்ராயம் நீ காணிச்சு கொடுக்காத, எனக்கு தனியாட்டு நீ என்கிட்ட காட்டல ப்ரா காணிச்சு கேட்டாலும் அதே போல் ஓம் ப்ராயம் தனியாக காணிச்சிக்கிறாள், என்கிட்ட கேட்ட ரூல்ஸ் நீ இப்படி அப்படி சொல்லி நான் கூட்டுக்காரன் உங்கள்கிட்ட செல்வின்ட்ட நான் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. பொதுவாட்டு ஒரு அம்பேர் பாகத்தானே விட்டுருக்காரு, அவன்கிட்ட தான் நான் கேட்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்கல அந்த ப்ரா கூட்டத்திலேருந்து பிரித்து காணி அப்படின்னு நான் கேட்கல, அவன்கிட்ட கோபிகிட்ட தான் நான் பேசினேன். கோபி தம்பி எனக்கு வீட்டில் நீ எப்படி பார்த்தியோ அதே போல் பிரித்து காணி போக அப்படின்னு தான் சொன்னேன். கூட்டுக்காரருக்கு இதுக்கு ஆமாம் டைமில் அடி வாங்கியிருக்கு. இது கூட்டுக்காரருக்கு நமக்கு இது பிரச்சனை வராது. ஆமாம் அம்பேர் அன்னைக்கு ஒரு 100 பேர் பந்தயம் 100 பேர் பாவத்தான பந்தயத்தில் அன்னையும் சேர்ந்து பந்தயம் விட்டது. சேர்ந்த 100 பந்தயங்கள்லாம் எல்லா கூட்டுக்காரங்களும் போய் பார்க்கறது மாதிரி இருந்து ஆமாம் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போவும் அதான் சொன்னேன் பார்க்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாரும் 20 மணிக்கூருக்கு வெளியில் டைம், இனி இப்போ சொல்லுவா எல்லாம் 20 மணிக்கூருக்கு வெளியில் டைம் வச்சாதான் நம்ம ஒரு ப்ரைஸுக்கே உள்ளே போக முடியான்னுட்டு. அது கண்டிப்பாட்டு அது அப்படி தான் 20 மணிக்கூர் வெளியில் கண்டிப்பாட்டு பறத்துனா தான் ப்ரைஸுக்கு போக முடியும். அதுக்கு நீ 15 மணிக்கூர் பறத்துன ப்ரைஸுக்கு உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு கிடையாது. இப்போ 15 மணிக்கூரை பறத்துக்கிட்டு நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு 15 மணிக்கூர் பறத்திருக்கோம், இவனுக்கு கூட்டில் என்ன நடக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த கூட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு ஒரு 50 கூட்டில் ஒரு 20 கூடாது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சாயந்தரம் கற்கல்ல வாய்ப்பு உண்டு. கற்கல்னு இல்லை, எப்போ டைம் கிடைக்கோ யாருக்கு கூட இருக்கட்டு போய் பார்க்கறது நல்லது. அந்த பழைய காலங்கள் போல் இப்போவும் பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்க. ஆமாம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நான் பந்தயோட நேரத்தில் இதே எனக்கு நான் அதை ஆளுன்னு சொல்லேன். நம்ம கிருஷ்ணர்லேருந்து ஜானனு ஐயப்பனன்னு நான் பந்தயோட நேரத்தில் எனக்கு வீட்டுக்கு பார்க்க வந்திருக்காவ. சரி சரி காலையில் அவங்களாம் 5:45 இங்கே வந்தாச்சு. நின்று நான் கரெக்டாக விடணும் 6 மணிக்கு விடணும் அப்படி பார்க்க. அது அப்படி வந்தால் தான் அந்த பந்தயமும் ஒழுங்காக நடக்கும். இப்போ ஒரு கிளப்பில் பந்தயம் நடத்தவங்க நேரத்தில் அவைய கஷ்டப்பட்டு இப்போ அவைய 100 கூடு 150 கூடு பந்தயம் சேர நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பந்தயத்துக்கு அவைய போய் பார்க்க முடியாது. ஒரு சில கூட்டங்களுக்கு போக நேரத்தில் அவைகளுக்கு அப்போ நேரம் கிடைக்கும், ஃப்ரீயாக இருப்பாங்க. நம்ம ஃபுல்லாக ப்ராயிலே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. இல்லை பந்தயம் நடத்தக்கூடிய ஆள் எல்லாருமே ப்ராயில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அதனால கண்டிப்பாக நேரம் கிடைக்க நேரம் அவைய பார்ப்பாங்க. அவைகளுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம போகணுன்னு சொன்னால் நம்ம பறத்துருக்க நம்ம டைம் அடி வாங்கக்கூடாது, நம்ம போய் பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாட்டு பந்தயம் நடத்தக்கூடிய ஆள் கூட்டில் அது சின்ன கூடு பெரிய இது சின்ன கூடு தான், இது 13 மணிக்கூட பறத்துக்கிட மாட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் தான் 25 மணிக்கூட பறத்திட்டு நிற்பான். இவன் நினைப்போ அவன் சின்ன கூடு அவன் எங்கே பறத்துக்கிடும் அப்படின்னு வீட்டில் இருந்தான்னு சொன்னாங்க அவன் தான் பறத்தான். அதுக்கு அவன் பறத்தின பிறகு சொல்லுவான் அவன் எப்படி பறத்தினான், ஏமாற்றி பறத்துவிட்டான் அப்படி ஒரு பிரச்சனை வரும். அது நம்ம தெளிவாக அங்கே போய் இருந்து பார்த்துட்டோன்னா முடிஞ்சு எப்படி நம்மளும் பார்த்துக்கிடலாம். இன்னொன்று குறிப்பாக என்னென்னு சொன்னாக்கி இந்த வாட்ஸ்அப்பில் இதிலெல்லாம் இந்த பிக்சர்ஸ் அடித்து இவருக்கு இந்த இத்தனாம் தேதி இப்படி நீட்டெல்லாம் போடக்கூடாது. பிக்சர்ஸ் கொடுக்கணும் பழையது போல் யார் யாருக்கு என்னைக்கு டேட்டு. இது இப்போ நான் டச்சு செல்லு இப்போ என்ன வாங்கி எனக்கு இப்போ ஒரு 6 மாதமாக தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது உள்ளே தெரியாது. ஃபோன் வந்தால் பேசுவேன், ஃபோன் 2வது இது பண்ணுவேன். இப்போ ஒரு வாய்ஸ் நான் போட்டேன்னு சொன்னாக்கி அதுக்கும் ஒருத்தனை பிடிச்சி வச்சு அந்த பட்டனை அமைக்க வச்சு அதுக்கு நான் பேசின பிறகு 2வது அவன் தான் அனுப்பி விடுவான். எனக்கு இதை பற்றி தெரியாது. அப்போ கண்டிப்பாக ஆமாம் அந்த ரூலு நான் என்ன சொன்னாக்கி முன்னாடி எல்லா கூட்டிலையும் எல்லாருக்கும் வீட்லேயுமே கொண்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்படி கொடுக்காண்டான். ரூலை அடிச்சுக்கிட்டு இந்த டேட்டு எல்லாம் யார் யாருக்கு என்னைக்கு டேட்டுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இப்போ தலாபுரத்தில் நான் பந்தயம் விடனா எனக்கு வீட்டுகிட்ட ஒரு 4 பேர் பந்தயம் விடாவான்னு சொன்னாக்கி அந்த அம்பேர்கிட்ட இந்த 4 நோட்டீஸையும் கொடுத்துருப்பா, அவன் இதில் தந்துடுவான். இங்கே பந்தயத்துக்கு வர நேரம் நான் தலாபுரத்தில் பந்தயம்னு சொன்னாக்கி அவன் வர ஒரு நேரத்தில் நம்ம அந்த நோட்டீஸை தருவோம். அப்போ நம்ம யார் யாருக்கு என்ன டேட்டு இது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ நானும் வேறு 2 பேர் பந்தயம் விடணும் மற்றபடி மேல்ராமந்தூரில் இப்போ பந்தயம் மேல்ராமந்தூரில் விடான். எங்களுக்கு ஜூலை 30ஆம் தேதி பந்தயம் 28ஆம் தேதி பந்தயம் இருக்குன்னு சொன்னாக்கி அவன் ஜூலை 1ஆம் தேதி பந்தயம் விடணும். மேல்ராமந்தூரில் அதில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாட்டு யாராவது ஒரு ஆள் தலாபுரத்துலேருந்து அங்கே பந்தயம் பார்க்க போவாங்க. அப்போ அவங்கள்ட்ட நோட்டீஸை கொடுத்து அதை கொடுத்துரு அதில் கொடுத்துரு யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக தருவான். அப்போ யார் யாருக்கு என்னைக்கு பந்தயம் அப்படிங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கூட்டில் போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு வாய்ப்பு கிடையாது. யார் எங்கே பந்தயம் நடக்கும் என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியாது. வாட்ஸ்அப் பார்க்கக்கூடிய ஆளுக்கு தெரியும். அது இப்போ தெரியக்கூடிய நேரத்தில் என்னென்னு நிறைய மக்கள் அது சென்னை அங்கே பந்தயமோ
அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாள். திருப்பி இப்போ பார்க்க மாட்டாவ. பழையது மாதிரி மக்கள் மாற்றி மாற்றி போய் பார்க்கணும்னு சொன்னால் இந்த ரூல் எல்லாம் நம்ம இந்த கரெக்டாக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அடித்து கொடுத்தா தான் எல்லாமே தெரியும். இப்போ இங்கிலீஷில் போட்டிருக்கோம். படிக்காதவன் இப்போ இதில் ப்ராப்பரத்தக்கூடிய இதில் முக்கால்வாசி ஒரு கொத்த வேலையும் மார்பிள் வேலைக்கும் போகக்கூடிய வந்தான். ஆமாம், இவனுக்கு இங்கிலீஷில் போட்டிருந்தா அவனுக்கு தெரியுமா யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு யாருக்கு தெரியும்? உண்மைதான், கரெக்டு தானே. அப்போ நம்ம தான் தமிழில் நம்ம பிக்சர்ஸ் அடித்து இங்கிலீஷில் இப்போ திருவனந்தபுரத்துலலாம் வந்து இங்கிலீஷில் தான் அடித்து தருவோம். அது வந்து நம்ம பேர் கண்டிப்பாக எப்படி படிக்காமல் இருந்தாலும் பேர் தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஆள் இவங்க பேரெல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு எத்தனாம் தேதி பந்தயங்க நம்ம கேட்டு இது பண்ணிடுவோம். அப்போ நம்ம அந்த கூட்டுக்கு கண்டிப்பாக போவோம். இது வாட்ஸ்அப்பில் அனுப்பி தரக்கூடிய நேரத்தில் வந்து இது தெரியாதவன் அதை இன்னைக்கு யாருக்கு எல்லாமோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம எப்போனாலும் எப்பவுமே எடுத்து பார்த்துக்கலாம். சரி, மெசேஜ்கள் மேலே போக இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு இடத்துல நான் இப்போ புறா பறத்திருக்கேன். எனக்கு புறா பறந்து இறங்கியாச்சு. அப்போ எங்கேயாவது பந்தயம் நடக்குவானிட்டு நம்ம அந்த இதில் பார்க்க நேரத்தில் அந்த கூட்டில் என்ன பந்தயம் இருக்குது. அப்போ சும்மா நம்ம நேரம் போல் போவோம். அப்போ போகக்கூடிய நேரத்தில் வந்து அந்த அம்பையருக்கும் சப்போர்ட் ஆகும். அந்த பந்தயம் நடத்தக்கூடிய ஆளுக்கும் ஒரு இது வரும். அவன் ஒரு டைம் வச்சுருக்கான்னு சொன்னால் அப்போ அம்பையர் மட்டும் இருந்து டைம் வச்சு கொடுத்துட்டு வந்தான். அப்படி வராது. இவன் எங்கே நின்னான், சுரேஷ் அங்கே வந்து இருந்தான். அப்போ பறத்தக்கூடிய ஆளுக்கும் திருப்தி. ஆமாம், ஒரு பிடி இருக்கும். அங்கே பறந்தது உண்மை தான். அப்போ 4 வருஷம் நம்மளும் சொல்லலாம் ப்ரா நல்லா பறந்துப்பா, அது கரெக்டாக நாங்களும் இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நேரில் இத்தனை மணிக்கு நான் போனேன் இருந்து ப்ரா பறந்து. இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் வராமல் ஆமாம் வராமல் இருக்கும். எல்லாமே கிளியராக நடக்கும். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம் தான். இது எதுக்கு நான் சொல்லணும்னு சொன்னாக்கி, நான் வந்து ஒரு இதில் வந்து 2006 நான் ஒரு டைம் 19 டைம் வச்சு அந்த டைமை ஒரு ஆள் அடிச்சு அதுக்கப்புறம் நான் எல்லா கூட்டுக்கும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு பறத்துனதுக்கு ஒரு இது வேணும்ல. அதனால கண்டிப்பாட்டு எந்த கூடு அது சின்ன பையனாக இருக்கட்டும், இப்போ புதுசாக பறத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், நம்ம பந்தயமே விடலை. ஆனால் நம்மகிட்ட பறக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கி, நம்ம ஃப்ரீயாக இருந்தோன்னு சொன்னாக்கி யாராக இருந்தாலும் அந்த கூட்டுக்கு ஒரு காலையில் டைம் கிடச்சுன்னா காலையில் போய் பார்க்கலாம். சிலர் நான் இப்போ காலையிலையும் போய் பார்ப்பேன். எல்லாருக்குமே அப்படி போனால் தான் அவைய வந்து பெரிய நல்ல பறத்தின ஆட்கள் தான். ஆனால் என்னென்னு சொன்னாக்கி டைமுக்கு நம்ம ரூலுக்கு அந்த வருவா. நம்ம வீட்டில் எப்படி பிடிக்காவ அது நம்ம அங்கே பிடிச்சி நம்ம நின்று சொன்னாக்கி நம்ம கூட்டுக்கார்ட்ட கேட்க வேண்டிய தேவை கிடையாது. பொதுவாட்டு நம்ம ஒரு அந்த கிளப்பு பந்தயம் நடத்தக்கூடிய ஆள் ஒரு அம்பையர் விட்டுருக்காவில் அவங்கள்ட்ட இந்த இல்லை. அது இது வேறு புறா காணிச்சு தர அந்த புறா இல்லை, வேறு அந்த பந்தய விட்ட புறாயை காணிச்சு சொல்லு அவைய மாற்றி காணிச்சு கொடுத்தா இது ஒன்று நம்ம சொன்னால் போதும். அப்போ அந்த கிளப்பில் உள்ள அம்பையர் அவன் நடுவருக்கு வந்து ஒரு தைரியம் வரும். சரி வேறு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் நீக்கு. அவனுக்கு தெரியும் அந்த புறா வரல நீக்கிட்டு. ஆனால் 10 பேர் சத்தம் போடக்கூடிய நேரத்தில் அவன் பயந்து சரின்னு தான் சொல்லுவான். எல்லாரும் இப்போ எல்லா பேரும் பயிர்வான்னு சொல்லல. சில பேர் பயிரை தான் செய்வான். சிலவன் என்ன செய்வான், நம்ம தான் கண்ணுக்கு தெரியலையோ பார்க்கலையோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் பார்க்கல போல அப்படின்னு கேட்டு உடனே இது பண்ணுவான். அதனால எல்லாருமே எல்லா கூட்டுக்கும் போனாக்கி கண்டிப்பாட்டு இந்த பந்தயம் இதோடி நல்லா நடக்கும். அதே போல் இன்னொரு இது என்னன்னு சொன்னாக்கி, இந்த கிளப்பில் இருந்து நம்ம இப்போ நிறைய பந்தயங்கள்லாம் வந்து வெளியிலையும் இப்போ திருவனந்தபுரம், கோயம்புத்தூர் எல்லாமே நம்ம இது பண்ணோம். இவ எல்லாமே நம்ம வந்து ஜூலை மாதத்தில் பந்தயத்தை விட்டு முடிச்சிடும். அது ஆகஸ்ட்டில் தான் அந்த பந்தயம் வாங்கி இது பண்ணாவ. பந்தயம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் கோயம்புத்தூரில் திருவனந்தபுரத்துலலாம் கூடுதல் பேர் பந்தயம் விட்டுருக்காது. அப்போ என்னன்னாக்கி நமக்கு அங்கே அம்பையர் நமக்கு இருக்காது. கரெக்டு ஒரு நாளைக்கு 7 பந்தயம் 8 பந்தயம் இருக்குது. அப்போ 8 அம்பையர்லாம் விடணும். அப்போ வந்து கரெக்டு அது வந்து நமக்கு அம்பையர் இருக்காது. அப்போ திருவனந்தபுரத்துலேயே கோயம்புத்தூரில் உள்ள அம்பையரை விட்டு பார்க்கட்டு கரெக்டு. ஆனால் ஆகஸ்ட் மாதங்க நேரம் நம்ம அம்பையர் இங்கே 7 பந்தயம் விட்டு ஒரே நாளில் 7 பந்தயம் விட்டு நம்ம டைம் வச்சு அம்பையர் எல்லாருமே இங்கே இருப்பா. அப்போ அவையே ஃப்ரீ. அப்போ இதில் 2 அம்பையர் நீ வெளியில் போய் அந்த பந்தயத்துக்கு நீ அம்பையராக போவான்னு சொன்னால் கண்டிப்பாட்டு இந்த 7 பேரில் 2 பேராவது போகாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ போய் நம்ம அம்பையர் அங்கேருந்து பார்த்தாக்கி அந்த ரூலு மாறும். இப்போ என்னென்னு சொன்னாக்கி நான் யாருமே குறைச்சில்லை. இப்போ திருவனந்தபுரத்தில் உள்ள ரூல் என்னென்னு சொன்னாக்கி நம்ம டெரஸில் இருந்தே பார்க்கலாம். நீங்களும் திருவனந்தபுரம் பந்தயம் விட்டுருக்கிறியா உங்களுக்கும் தெரியும். நம்ம டெரஸ்லேருந்து பார்க்கலாம், அடுத்ததுலேருந்து பார்க்கணுன்னு தேவை கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கி வந்து நம்ம டெரஸ்லேருந்து பார்க்க நேரத்தில் கண்டிப்பாட்ட அந்த கள்ளத்தனம் உள்ள எல்லா என்ன சொல்லலை, கள்ளத்தனம் உள்ள என்ன பண்ணோன்னு சொன்னாக்கி நம்ம எவ்வளோ நேரம் நம்ம தட்டில் நிற்கமோ டெரஸில் நிற்கமோ அது வர அது பறந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு உயிர் இருக்கிறது வர அது கண்டிப்பாட்டு கடைசி மூச்சு வர அது பறக்க வேண்டி தான் நிற்கும். அப்போ நம்ம கூட்டுக்காரன் தான் அதுக்கப்புறம் சரி நீ வெட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி நின்று நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க. அதுக்கு முன்னாடி டெரஸில் சுற்றிட்டு திரிவோம், அது வேறு. அப்போ ஒதுங்கின்னு வெட்டு போடுவோன்னு சொல்லி வெட்டு போட்டு இறக்கலாம் பிராயம். அப்போ நம்ம அம்பையர் போனாக்கி நமக்கு 150 அடிக்குள்ளாடி தான் இருந்து காணிச்சாருன்னா நம்ம டெரஸு இறங்கக்கூடிய இது தெரியணும்.
அப்போ நம்ம அம்பையர் இங்கேருந்து அம்பையர் விட்டாச்சுங்கன்னா தட்டில் நிற்க முடியாது, டெரஸில் நிற்க முடியாது, கீழே இறங்கி தான் நிற்கணும். அப்போ இந்த புறா வந்து எப்போ இறங்கும் எப்போ என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இது இப்போ அங்கே உள்ள அம்பையருங்க நேரத்தில் வந்து அம்பையர் அங்கே உள்ள அம்பையரை நம்ம குறைச்சல் இல்லை, அவங்க அவிய ரூலு அங்கே திருவனந்தபுரம் ரூலில் அவிய பார்க்காவ, கோயம்புத்தூர் ரூலில் அவிய பார்க்காவ. அப்போ என்ன சொன்னால் நம்ம இங்கேருந்து அம்பையர் விட்டோன்னு சொன்னால் அந்த பறவை வந்து நமக்கும் பந்தயம் விட்டாள், நார்வேலில் பந்தயம் விட்டாள், கோயம்புத்தூரில் விட்டாளாக இருக்கட்டு, திருவனந்தபுரத்தில் விட்டாளாக இருக்கட்டு, அப்போ வந்து அவியலுங்க ஒரு திருப்தி இருக்காங்க, கரெக்டாக புறா பறத்திருக்காவ, நல்லா பார்த்துருக்காவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணணும், பண்ணால் தான் இது பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கோயம்புத்தூரில் வந்து நம்ம இந்த திருவனந்தபுரத்தில் வந்து நாங்கள் பந்தயம் விட ஒரு நேரத்தில் 5 நிமிஷம் இருக்க ஒரு நேரத்தில் 1984 அப்போ 5 நிமிஷம் தான் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்னு சொன்னாக்கி கோயம்புத்தூர் அந்த திருவனந்தபுரத்துலேருந்து வரக்கூடிய அம்பையர் என்ன பண்ணுவார்னு சொன்னாக்கி நம்ம இப்போ 7:05 புறா பார்த்துருக்கோம்னாக்கி 5 நிமிஷம் கேட்க மாட்டாவ, 7:10 தான் டைம் ஆகி போவோம், 7:15 வரட்டுன்னிட்டு, அப்போ நமக்கு 10 நிமிஷம் கிடைக்கும். அதே இது நாகர்கோயிலில் உள்ள இங்கே உள்ள அம்பையர், அது நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய அம்பையர் நமக்கு இங்கே வந்திருக்காவ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 7:05 புறா பார்த்தோம்னா 7:05 டைம் 7:10 புறா வரணும் நீ. அப்போ வந்து நம்ம நம்ம ரூலை பிடிக்கும், நார்வேலில் உள்ள ரூலை நம்ம பிடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திருவனந்தபுரத்தில் இருந்து அம்பையர் நம்ம கூட 5 நிமிஷம் கிடைக்கும்ல, நம்ம புறா வந்துடும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது ரூல் அவியலுக்கும் தெரியும், நார்வேல் அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து சொல்லி தான் விடுவாவ, 7:05 நீ புறா பார்த்தீங்கன்னா 7:10 புறா நீ டைம் ஆயினி. ஆனால் இங்கே இவ என்ன நினைப்பாவ, பந்தயத்துக்கு நம்ம அம்பையராக போகிறோம், நமக்கு பெரிய கிரீடம் எல்லாம் கிடச்சாச்சு, அப்போ நம்ம இது தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணி எனக்கெல்லாம் வந்து நிறைய பந்தயம். குறிப்பாக நான் என்ன சொன்னாக்கி 2001 ஆனால் அம்பையர் பேர் சொல்லலை, அம்பையர் நம்ம நார்வேலில் உள்ள அம்பையர் தான், அவங்க அப்பா எல்லாம் பெரிய வளர்த்து பந்தயம் விட்ட ஆட்கள் தான். அவங்க வந்து என்கிட்ட வந்து 2001 இதே போல் பண்ணிட்டு போயிருக்காங்க, 2001 2002 பண்ணியிருக்காவ, 2003 பண்ணியிருக்காவ. அதுக்கப்புறம் அவைய அந்த இது மாறின பிறகு தான் அங்கேருந்து அம்பையர், முன்னாடி கேரளாவிலேருந்து அம்பையர் வந்தாவ, திரும்ப இப்போ அடுத்தது இவையெல்லாம் போன பிறகு திரும்ப கேரளாவிலேருந்து அம்பையர் வந்த பிறகு தான் இந்த ரூல் அவ்வளோவுமே நான் படித்தது. நமக்கு 6:55 முன்னாடி என்ன நினைச்சா நம்ம அப்புறம் அந்த 6:59 போவோம், நைட்டு காணிச்சு கொடுக்க முடியாது பேரம், நம்மளை கேன்சல் பண்ணிட்டு போவோம். அதே இது கேரளாவிலேருந்து வரக்கூடிய அம்பையர் 6 மணிக்கு நம்ம புறா பார்த்துருக்கோம்னு காணிச்சு கொடுத்தோம்னா அவன் 10 நிமிஷம் பார்ப்பான், இல்லை 5 நிமிஷம் பார்ப்பான், நைட்டு சாயங்காலம் பார்த்துக்கிட்டு 6:05 டைம் வைப்பான், 7:05 புறா காணிச்சுதா அப்படிமா 1 மணிக்கூர். இந்த 1 மணிக்கூரில் இந்த புறா வராது, இது எங்கேயுமே இருந்திருக்கோம், அது நமக்கும் தெரியும். ஆனால் அவைய என்ன பண்ணுவான்னு சொன்னால் சான்ஸ் தருவாங்க. அப்போ இது நான் அங்கே பேருந்தேனாலாம் அப்போ திரும்ப அவைகள்கிட்ட கேட்க, ஆனால் இது எப்படி சான்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அவைய என்ன சொன்னாங்கன்னாக்கி அதுக்கு சுரேஷ் 6 மணிக்கு நம்ம புறா பார்த்தோம், 6:05 டைம் வைக்கும், அப்போ 7:05 நீ புறா காணிச்சுதான்னு சொல்லியிருக்கு. அப்போ 7:05 ஒரு நேரத்தில் 7 மணி தாண்டிட்டு, அப்போ உனக்கு சான்ஸு தான், 7 மணிக்கு பிறகு சான்ஸு தான். அப்போ நம்ம 6:05 புறா டைம் வச்சு 7:05 காணிச்சு விடுற நேரத்தில் அது சான்ஸு தான் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்து திருவனந்தபுரத்தில் இருந்தான். நம்ம ஊர் கணக்கு கேன்சல், நம்ம ஊர் கணக்கு 6:59 போனாலும் 7:9 காணிக்கணும், வரலான கேன்சல். ஆனால் இங்கே 6 மணிக்கு பார்த்த புறாய்க்கு 2வது சான்ஸ் தான் வராவ. இன்னொரு ரூலை என்னன்னாக்கி அந்த ரூலை தான் அவிய ரூலை நம்ம இது நம்ம கொடுத்தாலும் நம்ம ரூலை வந்து பெரிய அளவில் அவிய எதிர்பார்க்க மாட்டாவ. நம்ம இப்போ ஒரு பந்தயம் நடத்தணும்னு சொன்னாக்கி நம்ம ரூலில் தான் அந்த நான் பேருக்கு இந்த ரூல் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நான் ஒரு இதை பண்ணிட்டு வந்துடுவேன், ஒன்றில் சான்ஸை கொடுப்பேன், இல்லை டைம் ஆக்கிட்டு வந்துடுவேன். அதே நம்ம அந்த பந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆள் அந்த அம்பேருக்கு போகக்கூடிய ஆள் அதை கரெக்டாக போனவனாக்கி அந்த இது பந்தயம் வந்து வேற ஆகிட்டு இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஆட்கள் எல்லாம் கரெக்டாக போனால் ஆமாம். இன்னொன்று நினைஞ்சனாக்கி திருவனந்தபுரம் ரூல் என்ன நினைஞ்சனாக்கி ஒரு புறா இறங்கியாச்சு வந்து பகலில் இருக்கட்டு வந்து ஒரு புறா பறக்கு ஒன்று இருந்துட்டு, இந்த இருந்த புறா எழும்பி 20 நிமிஷம் பறந்துன்னு சொன்னாக்கி சான்ஸு. இது நமக்கு யாருமே 20 நிமிஷத்துக்குள்ளால இருந்தாக்கி அது ஒரு புறா பறக்குது டைமு. இது இருக்கலன்னு சொன்னால் அந்த புறா பறக்குன்னு சொன்னாக்கி அதுக்கு சான்ஸு. ஏன்னாக்கி இந்த புறா இறங்கியிருக்கு, இறங்குன புறா தான் எழுப்பி பறக்கும். 20 நிமிஷத்துக்குள்ளால அடி இருந்துட்டுனாக்கி பறக்கக்கூடிய புறா இருந்து இறக்கிட்டோன்னு சொன்னால் பறக்கக்கூடிய புறா எத்தனை மணிக்கு பறக்கும் அது டைமு. இந்த புறா இருந்த புறா நம்ம சப்போஸ் ஒரு காக்கா வரட்டி ஏதாவது ஒரு சின்ன இதில் எழும்பிடும், எழும்பி 20 நிமிஷம் தாண்டி பறந்தாச்சுன்னு சொன்னால் சான்ஸு கேன்சல் கிடையாது. ஆனால் நம்ம அம்பேர் இங்கே உள்ள அம்பேர் என்ன பண்ணுவான், கேன்சல் பண்ணுவான். நீங்கள் அங்கே கேட்டாலும் தெரியும், இப்போ ரூல் மாற்றிருக்கேன்னே தெரியாது. பழைய ரூலு தான், பழைய ரூல்னு சொன்னாக்கி இப்போ ஒரு 2020 எல்லாம் இந்த ரூல் தான் இருந்து. நான் இப்போ வந்து திருவனந்தபுரம் நம்ம இப்போ அங்கே போகிறது இல்லாததுனால வந்து தெரியல, இந்த ரூலு தான் பழைய ரூலு. ஆனால் நம்ம அம்பேர் மாதிரி இங்கே கேன்சல் பண்ணுவோம்.
அப்போ நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய அம்பேர் நமக்கு வந்தால் நல்லது. நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம நார்வேல் பந்தயத்துக்கு இங்கேருந்து நம்ம நார்வேலில் உள்ள அம்பேர் அங்கே போனாக்கி நமக்கு நல்லது. அப்படி தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே பொதுவான ஒரு இது அதான். சரி சரி. பறந்த ப்ராக்கில் பார்க்கலாமா? பார்க்கலாம் சரி. அது நம்ம 2023 இனி பார்த்தே தான் இன்னும் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. சரி. இதுதான் பறந்தான் இல்லைண்ணே? ஆமாம், இதுதான் பறந்தான். 25-57 25-57 டைம் வச்சான். இது கண்ணை ஒன்று பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாம். இந்த ரெக்கையை கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க. இது பறந்த பிறகு தாய்ந்தானே? இது வந்து 2022 இந்த பெட்டை வந்து 22:40 டைம் வச்சுருந்து ஆண் வந்து 22 மணிக்கு பறந்துருக்கான பந்தயத்துக்கு டைம் வைக்கல. சரிண்ணே. சரி சரி. இது ரெண்டும் தான் பந்தயம் விட்டுருந்தேன். விட்டையில் இது ஆண் வந்து ஒரு 7:30 வந்து இறங்கிட்டு, இது 22:40 ஒத்தை பறந்து டைம். பறந்த பிறகு தாப்புன கண்ணை ஒன்று பார்க்கலாமாண்ணே? பாருங்க. ரெக்கை ஒன்று பார்க்கலாமாண்ணே? பாருங்க. பறந்த பிறகு ஃபாதர் அப்படிதானே? ஆமாம். இது அதுக்கு தாய் தான். இது வந்து நம்ம பந்தயத்துக்கு நான் பேட்டி எடுத்துருக்கு 22:40 டைம் வச்ச பிறகு. பறந்த பிறகு மதர். ரெக்கை ஒன்று பார்க்கலாமாண்ணே? பாருங்க. இது 22:40 டைம் வச்சிருந்தேன். 22:40 அதுக்கு இது 2022 22:40. அடுத்து வந்து 23 ஒரு 24 ஒரு டைம் வச்சு 2 வருஷம் டைம் வச்ச அப்புறம் அப்புறம் பயிர் அடிச்சதுனால தான் அன்னைக்கு வந்து இதாகி வந்து இருந்து 24 டைம் வைக்கிற நேரம் பயிர் அடிச்சு அது புண்ணாட்டு தான் இருந்து புடவை நேரத்தில் அடிபட்டு புண்ணாகி தான் இருந்து. சரிண்ணே. சரி சரி. இது அந்த 22:40 பறந்த தாய். அதிக தாய். ஆமாம். இப்போ நோயில் இருக்குது. இது வந்து பறந்த பிறகு கிராண்ட் மதர். ஆமாம். தாய். இது அந்த பறந்த பிறகு அந்த பெட்டைக்கு துவப்பாங்க. இதுதான் பறந்தது. அந்த இது வந்து எனக்கு ஞானப்பா ராய்மன் அவருக்கு ப்ரா தான் என் தம்பி ராஜுகிட்ட இருந்து அந்த ப்ரா கொண்டு வந்து நான் இது பண்ணேன். இது எனக்கு ஞானப்பாய்க்கு ப்ரா தான். அவர் இறந்த பிறகு அவர்கிட்ட நான் அந்த ப்ராயை கொண்டு வந்தேன். நான் அந்த ப்ராய்க்குள்ளே குஞ்சு தான் பறந்துட்டு இருக்குது. இதில் உள்ள ப்ராயில் என்ற எல்லாமே நல்லா பறந்துட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அறிவு குறவு, மற்றபடி ப்ரா நல்லா பறவை இருக்குது. அதை இதை தான் ஜோடி போட்டு குஞ்சு எடுத்துகிட்டு இருந்தது. இதுக்குள்ளே பிள்ளைகள் வந்து என்ற 22:40 டைம் வச்சுருக்கு. மற்றபடி ஒவ்வொரு பறவை நிறைய டைம் பறந்துருக்கு. ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம பந்தயத்துக்கு டைம் வைக்காதானே சொல்லலாம். மற்றபடி உள்ளது நான் சொல்லலை. நிறைய நல்ல நல்ல பறவைலாம் பறந்துருக்கு. இது எங்கள் ஞானப்பாய்க்க பழைய புறா. இப்போ இதுக்கு வந்து வயசு கண்டிப்பாட்டு ஒரு 18-19 வயசுக்கு மேலே இருக்கும். 18-19 வயசு இருக்கும். மேலே இருக்கும். என்கிட்ட வந்து இப்போ வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரேமண்ட் அவங்களுக்கு அப்புறம். ஆமாம் ஆமாம். அவருக்கு அப்புறம் இப்போ நான் அவரு இறந்த பிறகு என் தம்பி ராஜுகிட்ட இருந்து தான் கொண்டு வந்தேன். அவர் பையன்கிட்ட இருந்து. சரிண்ணா. சரி சரி. எனக்கு பழைய ஆணு கிரியான்னு சொல்லுது. இது 2010 15 ரூபா பந்தயம் விட்டு 5 வருஷம் தொடர்ந்து பந்தயம் விட்டுருக்கு. 5 வருஷமும் 20 மணிக்கு வெளியில் டைம் வச்சுருந்த புறா. இப்போ இதுக்கு ஒரு 16 வயசு ஆச்சு. ஆனால் இந்த புறா தான் வந்து இதுக்குள்ளே பிள்ளைக்கு அப்படி தான் எந்த இப்பவும் புறா பறந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் இதுக்குள்ளே பிள்ளை எந்த நல்லா பறந்துருக்கு. ஆனால் பந்தய விடகு வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு மழையில் சுத்தோட நேரம் மழையில் வெளியில் போச்சு. நைட்டு இறங்காமல் போச்சு. அதனால விட விடலை.
நீ பழைய கீரியானு. ஆமாம். இதுக்கு பிள்ளையும் பிறகு இதுக்கு பிள்ளைகள் அப்படி அந்த ஜென்ரேஷன் பறந்துட்டு இருக்குது. அவ்வளோ. இந்த வருஷம் சுரேஷ் அண்ணன் ஒரு நல்ல ரெக்கார்ட் டைம் பண்ணியிருக்காங்க, 25 மணிக்கூருக்கு மேலே பறத்தி. இனி வரக்கூடிய வருஷங்கள்லேயே ஒரு நல்ல டைம் வைக்கணும்னு நம்ம பிஜே நாகர்கோவில் சார்பாக வாழ்த்துறோம். இவ்வளோ நேரம் அவங்க டைமை ஒதுக்கி இந்த ஒரு நல்ல பேட்டியை தந்ததுக்கு சுரேஷ் அண்ணனுக்கு நம்ம சேனலின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடுறோம். நன்றி அண்ணே. நன்றிண்ணா.